ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, நெல்மா கூழ் செய்வது எப்படி அதாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான கூழுங்க இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நான் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி வந்து இதுக்கு 3 மடங்கு ஊற்றணுங்க இந்த நெல்லுமா கூழுக்கு. வாங்க நான் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். நம்ம 3/4 கப்பு மாவு எடுத்துக்கிட்டோம். நம்ம அதே கப்பில் வந்து அளந்து தண்ணி 3 கப்பு ஊற்றிக்கலாம். 1 பாருங்கள், 2வது கப் ஊற்றிட்டோம். பாருங்கள், இதோட 3. நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் அளந்தாங்க எல்லாமே செய்யணும். இதை நம்ம அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து நம்ம வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு வச்சுட்டோம். இது நல்லா கொதிக்கட்டு. பாருங்கள், இந்த மாவு வந்து நம்ம வேறு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி வந்து ஊற்றி இதை நல்லா கலக்கிடலாங்க. இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஒரு நார்மலாக கலந்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவு கலந்துக்கிறேன்னு இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். தண்ணி கொதிக்கிறப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சீனி வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். நான் வந்து சீனி வந்து இதை பவுடர் ஆக்கிட்டேன். நம்ம 3/4 கப்பு மாவுக்கு வந்து 1 கப்பு சீனி எடுக்கணும். உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. பாருங்க, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிடலாம். நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு மாவை வந்து இன்னும் ஒரு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் மாவு தேங்கி நிற்கி. நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. இப்படி ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஏன்னா மாவு வந்து உடனே கட்டி ஆகிரும். அப்படி கிளறி விடுங்க. அடுத்து ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் நம்ம அப்படி வடித்து விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. மாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நம்ம லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே இனிப்பு செய்யும் போது உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. அந்த நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது ருசி நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இனிப்பு வந்து நம்ம தூக்கி கொடுக்கு. நல்லா கை விடாமல் கிளறுங்க 2 நிமிஷம். இல்லைன்னா மாவு வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கிங்க. நம்ம வந்து 3/4 கப்பு மாவுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், நல்லா நம்ம கிண்ட மாவு நல்லா கெட்டி ஆகும். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கூழுங்க, நெல்லுமா கூழ். நம்ம வந்து குழந்தைங்கலாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா குடிப்பாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. அடுத்து நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் சீனி வந்து 1 கப் ஆட் பண்ணுறேன் 3/4 கப் மாவுக்கு. இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து சீனி பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சீனி வந்து நம்ம ஆட்டி போட்டனால வந்து பவுடரை போட்டனால வந்து நம்மளுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நம்ம அடுத்து ஃபைனலாக வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தேங்காய்னா பாதி மூடி போடுங்க. மீடியமான சைஸ் தேங்காய்னா நீங்கள் ஒரு மூடியும் போட்டு நல்லா கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கிறோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான பால். நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லுமா கூழ் வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. நம்ம ஃபைனலாக வந்து நான் ஒரு 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆரோக்கியமான நல்ல சத்தான ஒரு நெல்லுமா கூழ் நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.